இஸ்ரேல்ல கட்டுமான பணி வேலைகளுக்காக சென்ற ஒரு இலங்கையர் அங்க ஏற்பட்ட கார் விபத்துல உயிரிழந்திருக்கிறதா இப்ப தகவல் வெளியாயிருக்கு. இவருடைய பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இப்ப எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கொழும்பு முல்லேரியா நியூ டவுன்ல வசிக்கக்கூடிய அந்தோணி ஞானப்பிரகாசம் என்ற 43 வயதுடையவர் தான் இப்படி இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்ற தளத்துல உயிரிழந்திருக்கிறாரு. இவரு கடந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கட்டுமான பணி வேலைக்காக இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறாரு. அங்க சென்று இதுவரை காலமும் அவர் சிறப்பா தான் வேலை செய்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஒரு கார் விபத்து ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில அவங்களுடைய குடும்பத்தாருடைய வேண்டுகோளுக்கு அமைய அவருடைய பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலையும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவருடைய பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே 29ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் 29ஆம் தேதி அவருடைய பூத உடலுக்கான மத சடங்குகளையும் இறுதி மரியாதைகளையும் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இஸ்ரேல்ல இப்ப மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.